நாளைக்கு ரைடுங்க, 3 நாள் ரைடு. எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சவுத் கோஸ்டல் ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணலான்னு ஒரு பிளானு. எப்படின்னா இங்கேருந்து தனுஷ்கோடி போயிட்டு தனுஷ்கோடியிலேருந்து கன்னியாகுமரி வர்க்கலா, அலப்புழா, கொச்சி அப்படியே ரிட்டன் வந்து கோயம்புத்தூர் வரலான்னு ஒரு பிளானு 3 நாளில். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1400 கிலோமீட்டர் வருது. இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு லாங் ரைடு, ரொம்ப லாங்காக போகிறது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஒரு ஷார்ட் ட்ரிப்பாக நான் வந்து எப்படின்னா இது ஒரு லடாக்கு முன்னாடி ஒரு நம்மளால் ரொம்ப ஓட்ட முடியுதான்ங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ரைட் மாதிரி போகலாம். ஒரு ஜஸ்ட்டு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரையல் மாதிரி போகலான்னு ஒரு பிளான். இன்றைக்கி எவ்வளோ இடம் கவர் பண்ண முடியுதுன்னு என்னால் தெரில. அப்படியே ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டு விளாக் பண்ணுற மக்களே. இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3:30 மணி ஆகுது. இன்றைக்கி அப்படியே கிளம்பி எங்கே போகிறோன்னுங்கிறத ரைடில் பார்ப்போம் மக்களே. Day 1 நம்ம சவுத் கோஸ்டல் ரைடில் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரைடு ஸ்டார்ட் பண்ணி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 3 o'clock ஸ்டார்ட் பண்ணி இப்போ கரூர் போயிட்டுருக்கோம். கரூர் தாண்டி இப்போ கரூர் ரீச் பண்ண போகிறோம். கரூரில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் நம்ம எடுத்துக்கலான்னு ஒரு பிளான். ஏன்னா ஃப்ரெண்டோட சொந்த ஊராக தான், அதனால் ஃப்ரெண்ட் அங்கே அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போயிடலான்னு ஒரு பிளானில் தான் வந்துட்டுருக்கேன். அடுத்தது நான் கரூர் ரீச் பண்ணிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் பிளேஸ் போயிட்டு இருக்கும்போது விளாக் பண்ணுறேன் மக்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ரீச் தஞ்சாவூர் மக்களே. இப்போ தஞ்சாவூர் வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு 1.5 கிலோமீட்ரு, பிரகதீஸ்வரர் கோயில் வந்து ஒரு 4.5 கிலோமீட்டர்கிட்ட போட்டுருந்துச்சு. அப்படியே நம்ம நைட்டு எங்கேயும் தஞ்சாவூரில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. சும்மா கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றிட்டு அப்படியே நம்ம பட்டுக்கோட்டை போகலான்னு பிளான் மக்களே. இன்றைக்கி ரைடு ஃபுல்லாக இங்கே பாருங்கள், சைடில் ட்ரைம்ப் ஸ்டோரும் பக்கத்துலேயே KTM ஸ்டோரூம்லாம் இருக்குது. எனக்கு தஞ்சாவூர் சொந்த ஊராக இருந்தாலும் தஞ்சாவூரில் KTM ஸ்டோரும் இருக்குதுன்னு தெரியும், ட்ரைம் ஸ்டோரும் இருக்குதுன்னு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். 4 கிலோமீட்டருங்க இங்கேருந்து பிரகதீஸ்வரர் கோயில். தஞ்சாவூரில் என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தஞ்சாவூர் பெரிய கோயிலுங்க. 7 அதிசயத்தில் அது ஒன்றுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது முக்கியம். அதுக்கப்புறம் ஃபோர்ட் இருக்குது, அப்புறம் சிவகங்கை பூங்கா இருக்குது, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இப்போ தான் புதுசாக திறந்துருக்காங்க பழசு இருந்ததை. அதுக்கப்புறம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, இது மாதிரி நிறையா இருக்குங்க. இங்கே ஃபுல்லாகவே வந்து வில்லேஜ் தான் சுற்றிலும், அதனால் வில்லேஜ் கிராமம் தான். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டாப் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் தான் போட்டிருந்தேன். சரி 10:30 மணிக்கே இங்கே வந்தாச்சு, அதனால் நம்ம பட்டுக்கோட்டை போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு ஒரு பிளான் மக்களே. சில இடங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அந்த இடத்துக்கும் உங்களுக்கும் கனெக்ஷனே இல்லை. அது மாதிரி எனக்கு இந்த இடத்துக்கும் ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் இருக்குது. புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு புரியாது. அதான புதிர் ஆனதுனா நம்ம வாழ்க்கையே ஒரு புதிர் தாங்க. சரிங்க, நான் பட்டுக்கோட்டை போயிட்டு ரீச் பண்ணிட்டு உங்களுக்கு நான் விளாக் பண்ணுறேன் மக்களே. Day 1 நம்ம சவுத் இந்தியா கோஸ்டல் ரைடில் ஸ்டே பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த பெட்ரோல் பங்க்கில் தாங்க. அப்படியே வண்டி மேலேயே படுத்துகிற மாதிரி பிளான். இருங்க நான் டேர்ன் பண்ணிட்டு கேமரா சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு பேசுகிறேன். பெட்ரோல் பங்க் பக்கத்தில் அப்படியே ஸ்டே பண்ணி தூங்கலான்னு பிளானு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தனுஷ்கோடி போகலான்னு பிளான் மக்களே. இன்னைய பிளான் வந்து இது வரைக்கும் இப்போ 12 மணி ஆக போகுது. இப்போ பட்டுக்கோட்டை ரீச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தனுஷ்கோடி போகும்போது உங்களுக்கு விளாக் பண்ணுற மக்களே. ஸ்டே இங்கே தான். இன்றைக்கி நம்ம நைட்டு ஃபுட்டு பார்த்திங்கன்னா ப்ரெட்டு ஜாமுங்க. வீட்டிலே நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நைட்டுக்கும் நாளைக்கு நைட்டுக்கும் என்கிட்ட இருக்குது ஜாம் தடவாமையே. சரி நைட்டு ஃபுட்டு வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு ஒரு பிளான். ஏன்னா நான் பட்ஜெட் ஃபுல்லாக தான் ஒரு ரைடு வந்துட்டுருக்கேன், அதனால் இவ்வளோக்கு பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மணி ஒரு 3:30 இருக்கும் மக்களே. விடிய காலைல அடுத்த நாள் ஆயிடுச்சு. நம்ம நேற்று சாயந்தரம் 3:30க்கு ஆரம்பித்து இப்போ அடுத்த நாள் விடிய காலில் 3:30 ஆகிடுச்சு. இப்போ ரைடை ஸ்டார்ட் பண்ணி இப்போ இங்கேருந்து தனுஷ்கோடி போகலான்னு பிளானு. தனுஷ்கோடி எப்படி போகலான்னு பிளான்னு பார்த்திங்கன்னா, கடலோரமாக ஒரு ரூட் போகும்ல, கடலோரமாக போகிற ரூட் வழியாக நம்ம அப்படியே தனுஷ்கோடி போகலான்னு பிளான் மக்களே. இது பார்த்திங்கன்னா இதுதான் பட்டுக்கோட்டை வந்து இதுதான் எனக்கு சொந்த ஊர். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்னு சொல்லியிருப்பேன், ஏன்னா நிறைய பேருக்கு தஞ்சாவூர்னு சொன்னால் தெரியும், சில பேருக்கு பட்டுக்கோட்டைன்னு சொன்னால் தெரியும். பட்டுக்கோட்டையில் யார் ஃபேமஸ்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தாங்க. எல்லாருக்குமே தெரியும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னா அவர்கள் தான் பட்டுக்கோட்டையின் அடையாளம். இதுதான் காசாங்குளம். இங்கே தான் வளர்ந்தேன் சின்ன பிள்ளையிலேருந்து. இந்த குளத்துல தான் மீன் பிடிச்சிருக்கேன்,
நிறையா வேலை பார்த்துருக்கேன். சின்ன வயசுலலாம் எனக்கு சோறு ஊட்டுன்னா அந்த குளத்துல தான் வந்து சோறு ஊட்டிகிட்டு இருப்பாங்க எங்கள் அம்மாச்சி. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுத்திங்கன்னா சரி லெஃப்ட்டுங்கிற பாருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நாயின்னு. ஐயோ, நான் இத்தனை மணிக்கு இந்த 3 ஒரு 4 மணிக்கெலாம் இங்கே நடமாடினதே இல்லை இந்த ரோட்டில். இப்போ பாருங்கள் இங்கே நாய் நிறைய வந்து வளர்ந்து கிடக்குங்க. எல்லா சைடும் நாயாக தான் இருக்கும். கேங்காக இருக்காங்க. கேங் ஃபைட்டில் எதுவும் நம்மளை போட்டு கடிச்சிட போகிறாங்க, ஒரு பயமாக தான் இருக்குது. இங்கே பாரு, இங்கிட்டு ஒரு கேங் இருக்காங்க. ஏகப்பட்ட நாய் இருக்குங்க. இப்போ பார்த்ததே ஒரு 10-15 நாய்க்கு மேலே பார்த்தாச்சு. இங்கே ஒரு இது ஐயோ ஏகப்பட்ட நாய் எல்லாம் சூழ்ந்து போட்டு எதுவும் கடிச்சு விட்டுற போகிறாங்க. அப்படி தான் இருக்குது. இந்த ரூட்டில் ஒரு நாய் ஆனால் துரத்தும், அந்த நாய் இல்லை இப்போ. இதுதாங்க மயில்பாளையம். எங்கள் வீட்டை கொஞ்சம் நெருக்கி வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 600 மீட்டர் தான் இருக்கும். 600 இல்லை ஒரு 500 மீட்டர்ஸில் தான் எங்கள் வீட்டு இருக்கும். போகும்போது காட்டுறேன். வீட்டுக்கு முன்னாடிலாம் வண்டியை நிப்பாட்ட மாட்டேன். ஏன்னா ஃபுல்லாக சிசிடிவி கேமராலாம் இருப்பாங்க. ஊருக்கு தெரியும்ல, யாராச்சும் ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும். யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா நம்ம ரைடு கோவிந்தா கோவிந்தா தான். இங்கிட்டு பாருங்கள், இங்கேயும் கேங்ஸ்டர் தான். வந்தாச்சுங்க எங்கள் வீட்டுக்கு. இப்போ பாருங்கள், இந்த சைடில் ஒரு பில்டிங் தெரியுதுல்ல, அந்த சைடில் அதாங்க எங்கள் வீடு. உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு வீடு வரும், அதுக்கப்புறம் ஒரு மாடி வீடு வரும். அந்த மாடி வீட்டில் தான் இப்போ இருக்கேன். ஆனால் வீட்டுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு க்ளோஸாக வந்துட்டு வீட்டுக்கு போகல. இது வந்து பட்டுக்கோட்டை சிஎஸ்ஐ சர்ச்சு. அப்படியே நம்ம போயிட்டே இருப்போம் மக்களே. அப்புறம் கொஞ்சம் விடிஞ்சோன்னா உங்களுக்கு விளாக் பண்ணலான்றேன். ஏன்னா இந்த விளாக் இன்னும் ஃபஸ்ட்டு டே வந்து விளாக் வந்து ஃபுல்லாக நைட்டில் தான் வர மாதிரி இருக்கும் போல. ஏன்னா இது ஃபுல்லாக நான் நைட்லேயே ட்ராவல் பண்ணது. கொஞ்சம் ஒரு காலைல ஒரு வெளிச்சம் வந்தோடனே அதுக்கப்புறம் விளாக் பண்ணுற மக்களே. அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். நான் இப்போ வந்து இதெல்லாம் சும்மா காட்டினேன்னா உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வெளிச்சம் வந்தவங்களும் உங்களுக்கு நல்லா விளாக் பண்ணுற மக்களே. இங்கே பாருங்கள், இந்த சைட்லாம் இப்போ கொஞ்சம் நல்லா விடிஞ்சிருச்சு. அதனால் இப்போ நான் ஃபோன் எடுத்து மாட்டிட்டேன். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்களில் இந்த இருக்கவங்களுக்கெல்லாம் இதாங்க தொழில். இந்த சால்ட் பிஸ்னஸ், உப்பு உற்பத்தி பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா உப்பு. அந்த உப்பு சைட்லேயும் அப்படியே பார்க்கும்போது அந்த சன் செட்டாக அந்த சன் ரைஸ் ஆன அந்த இது இருக்குல்ல, அந்த இது அந்த வெளிச்சம் அப்படியே வேறு லெவலில் இருக்குது. அப்போ ஃபுல்லாக உப்பு தாங்க அந்த சைட்லாம். இந்த ஊர் ஃபுல்லாகவே இந்த ரோடு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து உப்பு சம்மந்தமான உற்பத்தியான அந்த பிளாட்ஃபார்ம் தான் நிறையா இருக்குது. இங்கே நம்ம இப்போ எங்கன்னா பட்டுக்கோட்டையிலேருந்து தொண்டி அந்த மாதிரி ஊரை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். தாண்டி இன்னும் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 450 கிலோமீட்டர் வந்திருப்போம் கோயம்புத்தூர்லேருந்து. இதுக்கப்புறம் இன்னும் நம்ம போகணும் தனுஷ்கோடிக்கு. சரி, அப்படியே கிளம்ப வேண்டியதான் மக்களே. இந்த இடத்த ஆனால் உப்பாக இருந்தாலும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த தண்ணியெல்லாம் போகிறது. ஒரு நல்லா நின்று வீடியோ எடுப்போம். நம்மளோட டே 1 ரைடு இன்னும் முடியலைங்க. இன்னையோட 3:30 மணி வந்தால் தான் நம்மளோட டே 1 ரைடு முடிஞ்ச மாரி அர்த்தம். இன்றைக்கி நம்ம டே 1ல் சவுத் கோஸ்டல் ரைடில் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் நோக்கி நம்ம பயணம் போயிட்டுருக்கோம். ராமேஸ்வரம் யார் பிறந்த ஊர்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஞாபகம் யார் இருந்துச்சுன்னா அந்த மாமனிதன் யாருன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அவரையும் போய் பார்க்கலான்னு ஒரு நல்ல பிளானில் தான் போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம போயிட்டுருக்க ரோடு பார்த்திங்கன்னா மண்டபம்னு சொல்லுவாங்க. இந்த ரோடு வந்து பாம்பன் பாலத்துக்கும் முன்னாடி உள்ள ரோடு தான் மண்டபம்பாங்க. எனக்கு வந்து இப்போ ஒரு நல்ல ஃபீல் கிடச்சிதுன்னா பார்த்திங்கன்னா, டார்க்னஸ்ஸாக ஒரு 450 கிலோமீட்டருக்கு மேலே இருட்டிலே வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்தமாரி ஒரு சன்ரைஸையும் இந்த ஒரு கடலோட ஒரு ஆர்ப்பரிக்கும் ஒரு அலையும் அப்படியே ஒரு இது பார்க்கும்போது என்னால் எப்படி அதை வர்ணிக்கிறதுனே தெரில, அப்படி இருக்குது. இந்த ரைடு வந்து எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு சூடு பிடிக்கிற மாதிரியே தெரியுது. இது வரைக்கும் ஒரு இருட்டிலே ரைட் பண்ணிட்டு வந்து ஒரு மந்தமாகவே இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கடலையும் அந்த உப்பு காற்றையும் பார்த்தோன்னே
ஒரு வெறி வந்துருச்சுங்க. வேறு லெவலில் இருக்க போகுது இந்த ரைடு பாருங்கள். சம்பவம் பண்ண போகிறோம். சம்பவம் பண்ணுறதே நமக்கு தான். அதுமாரி இருக்க போகுது. பாம்பன் பாலம் ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த பாம்பன் பாலம் பார்த்திங்கன்னா இந்த மண்டபம்ங்கிற இடத்தையும் ராமேஸ்வரங்கிற இடத்தையும் இணைக்கிற ஒரு பாலம் தான். முதல்ல வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா பேரலாக ஒரு ரயில்வே லைனும் வரும். அதேமாரி இந்த பாலம் தான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஒரு 2 ஆற்றுக்கு நடுவில் நம்ம பாலம் பார்த்துருக்கோம். ஆனால் இது வந்து ஒரு கடலுக்கு நடுவில் உள்ள பாலம். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல அந்த இது லைன், அந்த பேரலாக அந்த லைனும் போயிட்டுருக்கு. வேறு லெவலில் இருக்குது மக்களே. என்ன பண்ணுறது, எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. இவ்வளோ தூரம் நம்ம வருவோமா என்னானே தெரியல எனக்கெலாம். நான் ஒரு எப்படின்னா ஒரு 6th ஒரு 7th 6th எப்போ கரெக்டாக டைமில் அப்போ எங்கள் மாமாவை கூட இங்கே வந்திருக்கேன். அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு ஜீப்பில் வந்தோம். ஜீப்பில் வரும்போது அந்த ஃபீலோட எனக்கு வந்து இப்போ வந்து இந்த ஃபீல் வந்து வேறு லெவலில் இருக்குது மக்களே. ஃபைனலி வந்தாச்சு மக்களே. பாம்பன் பாலம் பார்த்துட்டோம் மக்களே. வாழ்க்கையில் நம்ம வண்டி வந்து பாம்பன் பாலத்துக்கிட்டே நின்றுடும். வேறு லெவலில் இருக்குது மக்களே. வந்தாச்சு மக்களே. இதை நான் எனக்கு அப்படியே மனசுக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குது. இப்போ மேலெலாம் பார்த்திங்கன்னா கழுகு பறக்குது. சைடில் அப்படியே காற்று வீசுது. நம்மளால் வேகமாகவும் வண்டி ஓட்ட முடியல. அப்படியே தள்ளுது காற்று. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த சைட்லலாம் பாருங்கள், 2 சைடுங்க அப்படியே அங்கேருந்து கீழே விழுந்தோம்னா அவ்வளோதான், கோஜா தான். இங்கிட்டு பாருங்கள், இந்த பாலம் ஆனால் டேமேஜ் ஆனிச்சுன்னு ரொம்ப நாள் ஆனதுனால லைட்டாக டேமேஜ் ஆகிருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் என்ன, ஒரு பக்கத்தில் பெரிய வண்டி போனால் கொஞ்சம் அதிர்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. பயங்கரமாக இருக்குது. இந்த பாலத்து நடுவில் நம்ம போயிட்டு வண்டியை நிப்பாட்டுவோம் மக்களே. ஆனால் இந்த ரூட்டில் வந்து வண்டி நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் பார்த்தேன் கார்லாம் நிப்பாட்டியிருக்காங்க. அப்போ நம்ம 2 வீலர் நிப்பாட்டது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாலத்துலேயே ஒரு ஸ்பெஷல் இன்னொன்று இருக்குங்க. அது என்ன நான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த இடத்துக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ தான் கொஞ்சம் இவ்வளோ தூரம் கடந்து தான் இப்போ தான் சென்டர் ஆஃப் த பாலத்துக்கே வந்துட்டுருக்கோம். இன்னும் நம்ம தாண்டலை பாலத்தை. ரொம்ப பெரிய பாலம் இது. 2 ஒரு அந்துட்டுள்ள ஒரு மண் திட்டையும் இங்கிட்டுள்ள ஒரு மண் திட்டையும் இணைக்கிற ஒரு கடலுக்கு நடுவில் இருக்க ஒரு பாலம். எப்படி இதை கட்டியிருப்பாங்கன்னு யோசிச்சிங்க பாருங்கள். கடலுக்கு நடுவில் மண்ணை கொட்டி வந்தாச்சு மக்களே. இங்கே எங்கேயாச்சும் நம்ம வண்டியை நிப்பாட்டலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஏன்னா அந்த நான் சொன்ன இடத்துக்கிட்ட கொஞ்சம் நெருங்கி வந்துட்டேன். கொஞ்சம் தள்ளி போய் நிப்பாட்டுவோன்னு நினைக்கிறேன். நான் இப்போ கூட்டமே இல்லாமல் கொஞ்சம் நிப்பாட்டினோம்னா நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் நல்லா நின்று பார்க்கலாம் மக்களே. இந்த சைடில் பாருங்கள், நான் சொன்ன பிளேஸ் வந்துச்சு மக்களே. நான் சொன்ன இடம் வந்துருச்சு. இந்த சைடில் அப்படியே பாருங்கள், வண்டியை நிப்பாட்டிட்டு இந்த சைடில் பாருங்கள். இதுதான் மக்களே அந்த ரயில் லைன். கடலை மட்டும் பாருங்கள், க்ரீன்ஸாக ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. கீழே குனிஞ்சு பார்க்கவே முடியல. ஏன்னா கேமரா ஹெல்மெட்லேருந்து கழட்டி விழுந்துருமோன்னு ஒரு பயம் இருக்குது. இந்த பிரிட்ஜு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கப்பல் வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த பிரிட்ஜ் அப்படியே ஓப்பன் ஆகும். அந்த வேறு லெவலில் இருக்கும். அது பாருங்கள், நம்ம உணர்வு உயிர் எல்லாமே இவன்ட்ட தான் இப்போ இருக்குது. ஜெயிச்சிட்டோமாரா அதாங்க எனக்கு தோணுது. அந்த சைடு போய் பார்ப்போம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குங்க. வண்டி வந்துடக்கூடாது. சைடில் ஹெல்மெட் வேறு போட்டிருக்கோம், ஒழுங்காக பார்த்துருக்கோம். பாருங்கள் அப்படியே வடச்சென்னை பிஜிஎம் தாங்க மைண்டில் ஓடுது. இப்போ உங்களுக்கு பிஜிஎம்மை போட்டு காட்டினேன்னா காப்பிரைட் ஆயிரும். அப்புறம் நம்மளை தூக்கிடுவாங்க. இங்கே பாருங்கள், கழுகு அழகாக பறக்குதுங்க. கழுகு இவ்வளோ க்ளோஸப்பாக பறக்கிறது வந்து அப்படி வளர்க்குது. இதுதான் இங்கே நின்றுக்கிட்டு இருந்தால் நான் அப்படியே நின்றுக்கிட்டு தான் இருப்பேன் நைட்டு ஃபுல்லாக. ஏன்னா நைட்டு வரைக்கும். அதனால் இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளம்புறேன் மக்களே. கீழே போகிறே மனசு வரல. இங்கே அப்படியே அந்த கடல் காற்று அப்படியே பயங்கரமாக அடிக்குது. அப்படி மேலேருந்து கீழே அப்படியே அந்த கடலை குனிஞ்சு பார்க்கும்போது பறவை வியூவிலேருந்து பார்க்குற மாதிரி, கழுகு வியூம்பாங்களே வியூகோன்பன், அந்த மாதிரி பார்க்குற மாதிரி ஒரு ட்ரோன் வியூவிலேருந்து பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. நல்லா ஃபீல். எனக்கு இந்த வடச்சென்னை பிஜிஎம் தான் அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது.
பாடவும் முடியாது, போடவும் முடியாமல், சொல்லவும் முடியாமல் இருக்கேன். அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் மக்களே. பாம்பன் இறங்கினோம்னா ராமேஸ்வரம் போயிட்டு ராமேஸ்வரத்தில் ஒரு 4-5 பிளேஸ், ஹிடன் பிளேஸும் பார்த்துருக்கேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச பிளேஸும் பார்த்துருக்கேன். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அடுத்தது தனுஷ்கோடி போகலாம் அப்படின்னு ஒரு பிளானு. நம்ம இன்னைக்குள்ளே இந்த ரைடுக்குள்ளே தனுஷ்கோடி போயிட்டு ரிட்டன் ஆயிடணும். டே ரைடு வந்து எண்ட் ஆகுறது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் போயிட்டு நம்ம நைட் ஸ்டே, கன்னியாகுமரியில் நம்ம நைட் ஸ்டே வந்து பண்ணுற மாதிரி ஒரு பிளான். ஃபுல்லாக பாருங்கள், இந்த சைட்லாம் அப்படியே இதாங்க ராமேஸ்வரம், இந்த சைட்லாம் அப்படியே கப்பல்ஸ், இந்த படகு சின்ன சின்னதாக நிப்பாட்டியிருக்கிறது அவ்வளோக்கு அழகாக இருக்குங்க. வரிசையாக அந்த சிக்ஸாக்காக அப்படியே நிப்பாட்டியிருக்கிறது வேறு லெவலில் இருக்குது. சரி, நான் அடுத்த பிளேஸ் போயிட்டு விளாக் பண்ணுறேன் மக்களே. இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ராமேஸ்வரத்தில் ஒரு ஹிடன் ஸ்பாட் மக்களே. இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ராமேஸ்வரமே மிஸ் பண்ண மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு தான் போக போகிறோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு சிலருக்கு தெரிஞ்சிருக்கோம், பலருக்கு தெரியாது. ஏன்னா அது மாதிரி உள்ள ஒரு இடம்தான். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மினி மாலத்தீவுனே சொல்லலாங்க. நம்ம இப்போ போகிற இடம் வந்து ஒரு மினி மாலத்தீவுனே சொல்லலாம். ஒரு டால்ஃபின்லாம் நீங்கள் ஸ்பாட் பண்ணிங்களேன், இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அப்படியே ஸ்பாட் பண்ணலாம். அவ்வளோக்கு இந்த ஈஸியாக ஸ்பாட் பண்ணுற ஏரியாவில் இருக்குது. நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணும். அந்த போர்ட்லேயே சில பேர் பார்த்துருப்பீங்க, நல்லா உறுத்து கவனிச்சிங்கன்னா. தெரியாதவங்க நம்ம போய் பார்ப்போம். ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்கிறனோ, சரி நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது குருசடை ஐலாண்ட், குருசடை தீவு. இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்னால ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ஒரு போட் ரைடு கொண்டு போகிற தீவு தான் இந்த குருசடை தீவு. இதில் வந்து நம்ம குருசடை தீவில் வந்து நம்ம போட்டிங் போயிட்டு 2-3 தீவு மாதிரி உள்ளே கொண்டு காட்டுவாங்க. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அங்கேயே வந்து பழைய மியூசியம் ஒன்று, அந்த பழைய இந்த ரிசர்ச் பண்ணுவாங்களே, ரிசர்ச் சென்டர் ஒன்று வந்து அங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம அது போட்டிங்கில் தான் போக முடியுமா. இதாங்க இந்த ஹிடன் ஜெம். இங்கேருந்து தான் நம்ம போட்டிங்கில் கிளம்புற மாதிரி இருக்கும். நான் இறங்கி போயிட்டு அங்கே டீட்டெயில்ஸ்லாம் விசாரிச்சுட்டு நான் போட்டிங் போகும்போது விளாக் பண்ணுறேன் மக்களே. ஆனால் போட்டிங் இருக்கா? போட்டிங் இன்னைக்கு இங்கேயா? ஆனால் போட்டிங் இருக்கா? இன்னைக்கு கிடையாதா? அப்படியா? மக்களை இன்றைக்கி எப்படியாச்சும் டால்ஃபின்ஸ் பார்த்துடலான்னு வந்தேன். ரொம்ப ஒரு சங்கடமாக இருக்குது மக்களே. சரி, இதுதான் ஃபஸ்ட்டு. சரி விடுங்க, அதை பார்க்கலாம். இங்கேருந்தே பார்க்கும்போது மாலத்தீவு மாதிரி இருக்கும் மக்களே. அங்கே போயெல்லாம் பார்த்தோம்னா மாலத்தீவு மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இங்கே வரத்துக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கோ இல்லை 1 நாளைக்கோ முன்னாடியோ நீங்கள் ஃபோன் அடித்து செக் பண்ணிக்கோங்க மக்களே. காற்று எவ்வளோ வீசுது, போட்டிங் இருக்காங்கிறத கேட்டுக்கோங்க. அதேமாரி எவ்வளோ ஃபீ பண்ணணும், எத்தனை பேர் சேர்ந்து ரைட் பண்ணலாங்கிறதையும் சொல்லி கேட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு டீம் சேர்ந்தால் தான் ரைடு அழைச்சிட்டு போவாங்க போல இருக்குது. இந்த சவுத்தில் எழுதியிருக்கிறது தான் அஃபிஷியல் கான்டாக்ட் நம்பரு. அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்க. அதுலேயே டைமிங்கும் போட்டிருக்கு. அதேமாதிரி இங்கே இன்னொரு போஸ்ட் பார்த்த மக்களே, இந்த ஏரியாவில் உள்ள ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் பேர்லாம் இதில் மார்க் பண்ணியிருந்தாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதேமாரி இந்த லிஸ்ட்லேயும் எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட் இங்கே ராமேஸ்வரத்தில் என்ன பார்க்கலாங்கிறது எல்லாமே இருக்குது மக்களே. அதேமாரி நீங்கள் இங்கே வரும்போது கான்டாக்ட் பண்ணிட்டு தெளிவாக வாங்க மக்களே, இல்லைன்னா டிஸப்பாயின்மெண்ட் தான் மக்களே. இப்போ அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம அப்துல் கலாம் ஐயாவோட நினைவகத்துக்கு தான் வந்திருக்கோம். இறந்தும் ஒரு மகன் இங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் இங்கே எப்படி சொல்கிறது, இன்னும் இங்கே வந்து கேட்டே திறக்கல. அதுக்குள்ளே வந்து அவ்வளோ கூட்டங்க. அவரை பார்க்குறதுக்காண்டி அவ்வளோ பேர் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம். உள்ளே வந்து வேறு லெவலில் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அதேமாதிரி உள்ளே வந்து கேமரா, எந்த ஒரு ஃபோனும், எந்த ஒரு எலக்ட்ரிக் டிவைஸுமே அலோடு கிடையாதான். நம்மளும் அதனால் வந்து எந்த இதையும் எடுத்துகிட்டு போகாமல் உள்ளே நிம்மதியாக போய் அவரை பார்த்துட்டு ரிட்டன் ஆகலான்னு ஒரு பிளானில் போயிட்டுருக்கேன் மக்களே. சரி, உள்ளே போயிட்டு வந்துட்டு நான் விளாக் பண்ணுறேன் மக்களே. இந்த கோயிலும் பார்த்திங்கன்னா நல்ல பிரசித்தி பெற்ற கோயிலுங்க ராமேஸ்வரத்தில். இந்த கோயிலோட ரைட் சைடில் போனீங்கன்னா ஒரு பார்க்கு, போட்டிங்லாம் இருக்கும். இது கோயிலில் நீங்கள் போய் பார்க்குறதுனா பார்த்துட்டு வரலாங்க.
ராமேஸ்வரம் இவ்வளோதாங்க நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணது. அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கடைசி, இதுக்கு மேலே இந்தியா கிடையாது, அதுக்கு மேலே வந்து ஸ்ரீலங்கா. உங்களுக்கு எங்கே போகிறோம்னு தெரிஞ்சிருக்கும். தனுஷ்கோடிக்கு தான் போகிறோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நம்மளோட தனுஷ்கோடி பயணம்.